சாட்ட விஜயண்ணா தன்னோட கெரியரோட உச்சத்தில் இருக்குன்னு சொன்னதுக்கு ரஜினி அஜித் ரசிகர்கள் தான் போஸ்ட் பண்ணோம். நீயே எங்களை கடிக்க வர, நீ டிஎம்கே கிட்ட காசு வாங்கிட்டு பேசுற டுபாகூர்னு நாங்கள் கஷ்டப்பட்டு நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீ இதுக்கு முன்னாடி பேசுனதை எடுத்து காமிச்சாலே போதும். காட்டிடலாமா? நாட்டு மக்கள் என்ன கேரியோட எப்படி என் கேரியோட உச்சத்தை வச்சுக்க என்ன எனக்கு இந்த இதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. என்ன கேரியர்னு உச்சம்? கடைசியாக நடிச்சா 5 படம் ஓடலை, கடைசியாக துப்பாக்கி ஓடிச்சு. தெரி கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு சுமாரான படம். அதுக்கப்புறம் எந்த படம் ஓடிச்சு? கடைசியாக நடித்த லியோ சரியா போகலை, கடைசி நடித்த வாரிசு சரியா போகலை. என்டர்டைன்மெண்ட் வேணுமா என்டர்டைன்மெண்ட் இருக்கு, பாட்டு வேணுமா பாட்டு இருக்கு, ஃபைட்டு வேணுமா ஃபைட்டு இருக்கு, அம்மா சென்டிமெண்ட் வேணுமா அம்மா சென்டிமெண்ட் இருக்கு, லவ் வேணுமா லவ் இருக்கு, எல்லாமே இருக்கு அப்படின்னாரு. அது மாதிரி எல்லாமே உண்மையிலே இந்த படத்தில் இருக்கு. சென்டிமெண்ட் பாசத்தை விஜய் வந்து பிழிஞ்சிருக்காரு. உண்மையிலேயே விஜய் ரசிகர்கள் இந்த படத்தை திரையரங்களை கொண்டாடி தீர்க்கிறாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நடிப்பா விஜய் சின்ன சின்ன ரியாக்ஷன், கியூட் ரியாக்ஷன், தன்னுடைய மகள்கிட்ட பேசும்போது, மகன்கிட்ட பேசும்போது, த்ரிஷாட்ட பேசும்போது, எல்லார்ட்டையும் பேசும்போது அந்த யதார்த்தமான நடிப்பை விஜய் அவர்கள் வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. விஜய்க்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நடிப்பாற்றலை இந்த படத்துல இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லலாம்.